அனைவருக்கும் வணக்கம். 1969ஆம் ஆண்டு சட்டப்பேரவையில் கலைஞர் அவர்கள் முதல்வராக இருந்தபோது காவல்துறைக்கான மானிய கோரிக்கை மீதான விவாதத்தில் அப்போதைய எதிர்க்கட்சித் தலைவர் திருமகன் அவர்கள் காவல்துறையை கடுமையாக சாடி பேசினார். பேரவைத் தலைவர் புலவர் கோவிந்தன் அவர்கள் இடைமறித்து, எதிர்க்கட்சி தலைவர் இலக்கியம் அறிந்தவர், கோவை கம்பன் என பெயர் எடுத்தவர், அவர் இப்படி பேசலாமா என்றார். உடனே திருமகன், இங்கு கம்பன் ராஜ்யம் போல ஆட்சி நடந்தால் நானும் கம்பரை போல் பேசியிருப்பேன். கல்வர் இல்லாமையால் காவலரும் இல்லை என்ற கம்பன் கூறியது போல் அமைந்திருந்தால் நானும் கம்பனை போல் பாராட்டி இருப்பேன். ஆனால் இன்றைய காவல்துறையின் நிலை அப்படி இல்லையே என்று நான் நினைப்பதால் தான் அவ்வாறு நான் சொன்னேன் என குறிப்பிட்டார். உடனே கலைஞர் எழுந்து, கம்பன் கண்ட ராஜ்யத்தில் கல்வர் இல்லை என்கிறார் எதிர்க்கட்சி தலைவர். ஆனால் சீதை கடத்தப்பட்டதாகத்தானே கம்பர் எழுதியிருக்கிறார். கல்வர் இல்லாமல் சீதை எப்படி கடத்தப்பட்டார்? இதற்கு என்ன பதில் என்றதும் இப்போது பேரவை சிரிப்பில் சேரவில்லை, மாறாக கலைஞரின் சொல்நயத்தில் சொக்கி போனதாம். தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.